Start music. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்ட் நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற கேபி காலனி பிடிஎம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தந்தூரி கார்டன் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹலால் செய்யப்பட்ட ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம். இந்த ஹோட்டல் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து ரொம்ப பேர்பட்ட ஒரு ஹோட்டலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நான்வெஜ்ஜில் வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. சிக்கன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே மட்டன்லேருந்து எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஐட்டமும் வந்து நிறைய மெனு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இதை மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, வா வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 4-5 தடவை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்குறாங்க. இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைட் செட்டிங்லாம் பண்ணி க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வாலில் பெயிண்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற அந்த டாஸ்மார்க்கு பாரில் செட்டப்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை மாதிரி இருந்துச்சு. சுற்றி எல்லா இடத்துலையும் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, இந்த பெப்சி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு இப்போ எனக்கு புரியல. வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் கேங்கு. கிட்டத்தட்ட இந்த கேங்கையும் சேர்த்து என்னையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 பேர் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ வெஜ் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஒருத்தந்தாங்க வெஜ்ஜு. ஸோ மித்தவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு அதோட ரிவ்யூ என்கிட்ட சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். வெஜ்ஜோட ஐட்டத்தை நானே சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த கடையோட பேரே தந்தூரி கார்டன்னால் இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுக்கு கிரேவியாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு 4 தடவை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுனால முன்னாடி வச்ச நானுக்கும் இப்போ உள்ள நானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிரேவிலாம் மிக்ஸ் ஆகிருந்தது. கம்மியான ப்ரைஸில் நிறைய பீஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. சிக்கன்லாம் எப்படி கடிச்சிக்க சாப்பிட்றாம பாருங்கள் தந்தூரியெல்லாம். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம பசங்க சாப்பிட்ருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊ அப்படின்னு பில்டப்லாம் பண்ணாங்க. உண்மையாவா நல்லா இருக்குதா, என்னடா சொல்லுங்கடா அப்படின்னா, இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலாலாம் நல்லா ஆட் ஆகிருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்றாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கடையில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ வெஜ் ஐட்டத்துக்கு வரலாம். ஸோ வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் ரொட்டி, அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அந்த மஷ்ரூம் கிரேவி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்துருச்சு. அது போக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கோபி ஃப்ரைட் ரைஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா வந்து காளான் பீஸ்லாம் எடுத்து போட்டு அப்படியே அந்த நானுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு கிரேவி டேஸ்ட் வந்து இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக நல்லா இருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட் டைம் வருதுனால நான் வந்து இந்த கடையோட முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை வச்சு நான் என்னால் கம்பேர் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து மேக்ஸிமம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் இந்த ஹோட்டல்லையுமே அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மியான கடையில் மட்டும் தான் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். அந்த கம்மியான ஹோட்டலில் இந்த ஹோட்டல் பேரையும் வந்து எழுதி வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. கெச்சப்பும் நல்லா இருந்துச்சு. கெச்சப் வச்சு சாப்பிட்டேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ரைஸுக்கும் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தந்தூரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸு.
நானும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருந்தது. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த பெப்சி விளம்பரம்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன மேட்டர்னா, அங்கே குடிக்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து தண்ணி வந்து தனியாக காசு கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும், இல்லைனா ஜூஸ் வந்து வாங்கணும். தயவு செஞ்சு ஹோட்டலோட ஓனர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தண்ணி வைங்க தயவு செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம ஆகாஷ் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.